இட்டு எரிக்கிறார்கள். அதன் மூலமாக அது ஜொலிக்கிறது. எப்படியோ ஒரு உருவில்லாமல் இருந்தது உருபெறுகிறது. ஒரு புதிய நிலையிலே பொலிவோடு அது காணப்படுகிறது. அடுத்ததாக சோதனையின் மூலமாக நாம் இறைவனுக்கு நமக்கும் இடையே உள்ள உறவு நெருக்கம் அதிகமாகிறது. சோதனை இல்லைன்னா ஆண்டவரை தேட மாட்டோம். சோதனை இருந்தால் தான் ஆண்டவர்கிட்ட போவோம். அதனால தான் மலைக்கு போகிறோம். ஆண்டவர் இயேசு உருமாறுகிறார் தாபோர் மலையிலே. ஒரு பெரிய நெருக்கடி, அவருடைய வாழ்க்கையில் விரக்தி. எப்படி நான் பாடுகளை சந்திக்க போகணுமே. அப்போது அவர் ஆண்டவரோடு ஒரு ஆற்றலை பெற்றுக்கொண்டு திரும்புகிறார். தாபோர் மலையிலே உருமாற்றி ஆற்றல் பெற்று திரும்புகிறார். எனவே சோதனைகள் என்பது நாம் இறை மனித உறவை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போல பாலைவன தந்தையர்கள் பழைய காலங்களிலே பாலைவனத்திற்கு சென்று அவர்கள் ஜெபம் செய்வார்கள், ஆண்டவரோடு இணைத்திருப்பார்கள். அப்போ சோதனைகள் ஒரு சில நேரத்தில் நமக்கு நல்லது தான். புனித அகுஸ்தினார் சொல்லுவார், கடவுளால் மன்னிக்க முடியாத பாவத்தை மனிதன் ஒருபோதும் செய்ய முடியாது. அப்போ நமக்கு எவ்வளவு முடியுமோ நம்ம சோதனைகளை வென்றலாம். அந்த அளவுக்கு தான் கடவுள் கொடுப்பார். என்னால் இந்த அடிமை பழக்கத்திலிருந்து வெளிவர முடியலை, என்னால் இந்த போதை மது பழக்கத்திலிருந்து வெளிவர முடியலை அப்படி சொல்ல முடியாது. வெளிவரலாம். உனக்கு அந்த சோதனையை கொடுத்துருக்கிறாருன்னா நீ நிச்சயம் அதிலிருந்து வெளிவர முடியும். அதனால தான் அதை கொடுத்துருக்கிறார். அலைபேசிக்கு நான் அடிமை ஆயிட்டேன், உன்னால் முடியுன்ட்டு தான் அந்த சோதனையை கொடுத்துருக்கிறார். தம்பி, கண்டிப்பாக நீ வெளிவர முடியும். அதன் மூலமாக நீ பெரிய ஒரு ஆற்றலை பெற்று ஒரு சிறந்த மனிதனாக மாறுவாய். ஆபிரகாமை பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான மகன், இவ்வளவு நாளும் குழந்தை இல்லை, அதை எனக்கு பலியிடு. ஆபிரகாமை சோதித்தார். அவர் நம்பிக்கை புடமிடப்பட்டது, வலு பெற்றார். இன்று ஆபிரகாம் குல முதுவர்களின் தந்தையாக அவர் இருக்கிறார். ஆபிரகாம் தான் நமது மூதாதையர்கள் குல முதுவர்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று கடவுள் அவரை உயர்த்துகிறார். அப்போ அவர் சோதிக்கப்பட்டதனால்தான். எனவே சோதனைகள் ஒரு விதத்தில் நல்லது. ஆனால் அதிலே இருப்பதல்ல, அதிலே நான் வீழ்கிறேனா எழுகிறேனா, அதுதான் ரொம்ப முக்கியம். வீழ்ந்துடக்கூடாது, எழ வேண்டும். ஆபிரகாம் எழுந்தார். அதே போல யோபுவை சாத்தான் சோதித்தான், அவன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் எடுத்தான். ஆனாலும் யோபு அசையலை, ஆண்டவரை விட்டு திரும்பி போகவே இல்லை. ஆண்டவர் மீது அப்படியே நம்பிக்கையாக இருந்தார். எல்லா நோய்கள், அவன் சாகிற அளவுக்கு நோய்கள். நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இப்படி சோதிக்கிறார, இந்த கடவுளை நீ ஏன் பற்றிக்கிட்டு இருக்கிற, விட்டுட்டு போ. ஆனாலும் கடைசி வரை மன உறுதியோடு யோபு இருந்தார். அதுதான். எனவே சோதனையிலே நான் வீழ்கிறேனா எழுகிறேனா, எழ வேண்டும், சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். சோதனைகளை எப்படி மேற்கொள்வது, how to handle the temptations, அதை எப்படி வெல்வது, how to overcome the temptations, அதுக்கு நாம் பார்க்குறோம் எப்படி நாம் அதிலிருந்து வெளிவரலாம்.